வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம்டா, இந்த கல்வி ஏன் முக்கியத்துவம், இது மாணவர்களிடம் இருந்து வரக்கூடிய நிறைந்த ஒரு கேள்வியாக எங்களிடம் சமர்ப்பித்திருந்தார்கள். இந்த கேள்வி எப்போதுமே எல்லோரும் கேட்டுக்கொள்ள, ஏன் எங்களுக்கு கல்வி வேணும் என்று. இந்த கல்வியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிரலாம் என்று இருக்கின்றேன். அதாவது வாழ்க்கையில இந்த கல்வி ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனை மனிதனாக்குவதும் மனிதனை புரிதலோடு வாழக்கூடிய நிலைக்கு உருவாக்குவது கல்விதான் என்றால் மிகையாகாது. கல்வி கற்றவன் தான் சான்றோனாக உயர்ந்தவனாக உலகில போற்றப்படுகின்றான். எப்படி பார்க்கிறோம்டா, வள்ளுவர் கூட அழகாக சொல்லி இருக்கின்றார் அந்த கற்க வேணும் என்பதை. நாலடியாரும் அழகாக சொல்லுது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, அதுல கல்வி அழகே அழகு என்று முடித்திருக்கிறார்கள். அப்ப இங்கேயும் பார்த்தோம் என்றால் அந்த கல்வி முக்கியம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வள்ளுவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்று சொல்லுகிறார். பாருங்கள், தோண்ட தோண்ட ஊற்றி நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு வளரும் என்று அழகாக சொல்லுகிறார். ஆகவே அறிவு வளரும். அப்போ ஒரு மனிதனை மனிதனாக்குவது, மனிதனை புனிதனாக்குவது எல்லாம் இந்த கல்விதான். கல்வி இல்லாவிட்டால் என்ன செய்யலாம் என்று நீங்க சொல்லலாம். கல்வி இல்லாவிட்டாலும் எல்லாம் செய்யலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில படிப்பறிவும் தேவை, பட்டறிவும் தேவை. பட்டறிவு இருந்தாலும் படிப்பறிவு இல்லாவிட்டால் அவனால் வாழ முடியாது. உதாரணமாக எங்கள் ஊரில் ஒருவருடைய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு சிறந்த விவசாயி. விவசாயம் செய்வது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த விவசாயத்தால் வந்த வருமானத்தை எண்ணி பார்த்து அவருக்கு அந்த கணக்கு வழக்குகள் சரியாக தெரியாது. என்றால் அவர் ஒரு படிக்காத விவசாயி. நீண்ட நாட்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவர்கள்தான் உதவி செய்து வந்தார்கள். காலப்போக்கில் அவருடைய குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகினவுடன் அவர்களே அந்த இவருடைய நிர்வாகத்தை எடுத்து நடத்தினார்கள். அப்படி பார்க்க ஒரு நாள் இவர் ஏதோ ஒரு விதத்தில அந்த காசுகளால ஏமாற்றப்பட்டுட்டார். அவருக்கு தெரியாமல், எண்ணிக்கை தெரியாமல் கொடுத்து விட்டார். அப்ப இந்த மகனார் அதில் தலையிட்டு பார்த்தால் அப்பாவின் பெருந்தொகை பணம் அங்கு இழக்கப்படுகிறதை அறிந்திருக்கிறார். உடனடியாக அவர் அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்து அப்பாவுக்கு ஏமாறாமல் காப்பாற்றி கொடுத்தார். ஆதலால் அதிலிருந்து நான் நினைத்து கொண்டேன், அதாவது பணம் செல்வம் இருந்தாலும் அதை எப்படி செலவழிக்கிறது, எப்படி அந்த செல்வத்தை கட்டி காப்பது போன்ற விடயங்கள் ஒரு கல்வி உணர்வுள்ளவனால் தான் தெரியும். அதை விட எண்ணிக்கை, அதாவது எப்போதும் சொல்வார்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். ஆகவே அந்த எண்ணிக்கை கூட அவனுக்கு தெரியாமல் இருந்து வாழ்ந்து செல்வத்தை பெருசாக செலவழித்து கொண்டு இருந்தாலும், அந்த செல்வத்தை வைத்திருந்தாலும் அவருக்கு எந்தவித பயனும் இருக்கவில்லை. அவர் ஒரு நாடு பார்க்கவில்லை, பக்கத்து ஊருக்கு போகவில்லை, என்ற பஸ்ஸில் ஏறி அவருக்கு பயணம் செய்வது தெரியாது, எப்படி செய்வதுன்னு தெரியாது. ஆகவே அவர் இறுதி காலங்களில் அவருடைய பிள்ளைகள் தான் அந்த அப்பாவை காப்பாற்றினார்கள். அப்ப அவர் ஒரு நிலையில சொல்லும் போது, அவருக்கு 80 வயசு ஆகும்போது அவர் சொல்லுகின்றார், நான் பிள்ளைகளை படிப்பித்திருக்கிறேன், ஆனால் நான் படிக்கவில்லை. ஆகவே கல்வி என்பது முக்கியம். நான் அந்த நேரம் அதை உணரவில்லை என்பதை தானாகவே சொல்லிக் கொண்டார். ஆதலால் பாருங்கள், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்றனைத்து அவை தோண்ட தோண்ட ஊற்றி நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே போகும். இப்பொழுது நீங்கள் கேட்கிற கேள்வி எங்களுக்கு புரிகிறதல்லவா? ஆதலால் கல்வி என்பது ஒரு மனிதனை மனிதனாக்குவது, அதை விட மனிதனை புனிதனாக்குவதும் கல்விதான். ஒழுக்கம், நற்பண்புகள், பண்பாடுகள் இவையெல்லாம் வளர வேண்டுமென்றா ஒரு மனிதனுக்கு கல்வி தேவை. இதனால் தான் அடிப்படை கல்வியை கொடுப்பது அரசாங்கத்தின் வேலையாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு மட்டும் கட்டாயம் கல்வியை நாங்கள் பயில வேணும் என்பது உண்மை. இந்த வகையிலேயே உண்மையிலேயே நீங்கள் மாணவர்களாகிய நீங்களும் நிச்சயம் கற்று உயர வேணும். கற்று உயர்ந்தவன் மற்றவனுக்கும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறார். நாங்கள் அழகாக எப்படி பார்க்கிறோம் என்றால், கற்றவர் தான் கண்ணுடையவர், கல்லாதவர்
முகத்தில் ரெண்டு புண்ணுடையவர் என்றதையும் வள்ளுவர் அழகாக கல்வி அதிகாரத்துல சொல்றார். அவே இப்படி முதன்மையானது மேன்மையானது கல்வி. பாருங்கள், வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் கொள்ளாது கொள்ளத்தான் இருவரால முடியாது கொடுத்தாலும் நிறவழிய மாட்டாதது கல்வி. அப்படியான கல்வியை ஏன் நாங்கள் கற்காமல் இருக்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. அதை விட உங்களோட குழந்தைகளுக்கும் அந்த கல்வியின் பெருமையை சொல்லி அவர்களுக்கும் உயர்ந்தவர்கள் ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. உயர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, ஒரு ஒரு சமுதாயத்தில நீதியாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ அவனுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்விகளும் தேவை என்பது உண்மையான ஒன்று. அவை கல்வி படித்தல் மட்டுமல்ல, பண்பாட்டோடு சேர்ந்த பல விடயங்கள், சமூக மாற்றங்கள், தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் கற்கக்கூடிய நிலை இருக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு கல்வி என்ற ஒரு செல்வம் தேவை. எனவே முயன்று நாங்கள் அந்த கல்வியை பெறுவோமா? நிச்சயம் படிப்போம். ஒரு நாள் ஒரு புத்தகம் என்று படியுங்கள். படித்தல் அந்த படிக்க வேணும். படித்ததை பிடித்தமான தொழிலை செய்யவும் அது உதவும். ஆகவே கல்வி பெருமை வாய்ந்தது. கற்று உயர்வோமா? நன்றி, வணக்கம்.